போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து ஹார்மோனிக் அனாலிசிஸ். இது வந்து ஷியராக வந்து ஒரு 8 மார்க் எதிர்பார்க்கலாம். அண்டு ஃபோரியர் சீரீஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த டெரிவேட்டிவ் வச்சு வரும் பார்த்தீங்களா, லென்த்தியாக வரும்ல. ஸோ எல்லா லிமிட்லேயும் இருக்க மாதிரி ப்ராப்ளம்ஸ் படிச்சுக்கோங்க. தென் ஹாஃப் ரேஞ்ச் சைன் கொஸ்டின் சீரீஸ், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இதில் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்டர்வலோட ஃபார்முலாஸ் பார்த்துருங்க. தென் ஆர்எம்எஸ் வேல்யூன்னு ஒன்று, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏதாவது பேசிக்கான ஃபங்க்ஷனுக்கு சைன் ஆர் கொசைன் சீரீஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா டெரிவேட்டிவ் மட்டும் கேட்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதோட டெரிவேட்டிவ் கேட்கலாம். கண்டினியூட்டி ஆஃப் எ பாயிண்ட் அது கேட்கலாம். கண்டினியூட்டி ஆஃப் எ பாயிண்ட்னா அந்த நம்ம எஃப் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்ட் ஆன்சர் எடுத்துக்குவா, இல்லை அதோட ஆவரேஜ் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் அந்த ஃபஸ்ட்டு 4 ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏ மைனஸ் மாலஸ் எக்ஸு, 1 மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸு, திஸ் ஆர் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதில் இருக்க நியூமெரிக்கல் வேல்யூஸ் மாதிரி வரலாம், பட் அது கான்செப்ட் இம்பார்ட்டன்ட்னா டெரிவேஷனோட வரும். இன்கேஸ் இது வந்ததுன்னா 60 மார்க்காக கூட வரலாம். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேஷன் டைப் வந்து சும்மா இது கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சும்மா கொடுத்துருக்குறேன், பட் இதோட டைப் ஃபுல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா. ஒரு 2 or 4 நியூமரேட்டரில் எக்ஸ் இருந்து ஒரு டைப்பு, எக்ஸ் இல்லாமல் ஒரு டைப், அந்த மாதிரி இருக்கலாம். ஃபோரியர் சைன் அண்ட் கொஸ்டின் யூஸ் பண்ணுற மாதிரி அதில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையுமே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல் கான்செப்டை வச்சு ஒரு 2-3 ப்ராப்ளம் தான் இருக்கும், அதை பார்த்துருங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது போக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை முடிங்க, அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் ஒர்க் பண்ணலாம். இதில் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் ப்ராப்பர்ட்டி, ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் வச்சு வரலாம். நெக்ஸ்ட்டு பைலீனியர், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் பைலீனியர் அண்ட் W = 1/z அண்ட் மில்லன் தாம்சன். இந்த 3 மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 60 மார்க் கவர் ஆயிரும். ஸோ அது நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது 8 மார்க்கில் ஒன்று ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கேட்டுருவாங்க, இல்லைனா 2 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்செப்ட் வந்து கம்பல்சரி. தென் செக்கிங் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கான்செப்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டரில் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபார் CO3 கான்டூர் இன்டெகிரேஷனில் 3 டைப்ஸில் நம்ம ஒர்க் பண்ணதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். லாரன்ஸ் சீரிஸ் அடுத்த கான்செப்ட். ரெசிடியூ தியரம் அண்ட் இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் ஆர் மோஸ்ட் சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒரே கொஷின் இங்கேயும் கேட்கலாம் இங்கேயும் கேட்கலாம். ஸோ மெத்தடாலஜி வேரி ஆகும். ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் காசி இன்டெக்ரல் தியரம் = 0 வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். டெய்லர் சீரிஸ் வச்சு கொஸ்டின் வரலாம். சிங்குலர் பாயிண்ட் பற்றி பேசலாம். எதெல்லாம் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு கேட்கலாம். ஒரு பாயிண்ட் கொடுத்து அதுக்கு மட்டும் ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து லாஸ்ட் யூனிட் வந்து கிரீன்ஸ், காஸ் டைவர்ஜென்ஸ், ஸ்டோக்ஸ் 3 நல்லா படிச்சிருங்க. படிச்சனால மோஸ்ட்லி ஒரு 60 மார்க் கவர் ஆயிரும். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு வேளை தெரியாத கொஸ்டின் எதுனே செய்ய தெரியல அப்படின்னா ஷியராக நமக்கு அந்த ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஒர்க் டன் எல்லாம் கை கொடுக்கும். ஸ்கேலார் பொட்டன்ஷியல் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் கான்செப்ட். இந்த இன்டர்னலில் வந்து நீங்கள் சரியாக பண்ணல, பட்டு அது கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து மறக்கவே மறக்காது. அவ்வளோ ஈஸியான கான்செப்ட். அதனால் நல்லா பார்த்துங்க. ஒர்க் டன் கான்செப்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்லி இந்த 3 தீரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 தீரத்தில் ஷியராக 1 or 2 ஒன்று ஸ்கிப் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா. அதனால் நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க. நடத்தின மாடல் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ அதை வச்சு மார்க் எடுத்துடலாம். தென் இதில் 2 மார்க் மெயினாக எதை பேஸ் பண்ணி வரும்னா, இரோட்டேஷனல் சாலினாய்டல் கான்செப்டை பேஸ் பண்ணி வரும். அப்படி இல்லைனா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு போங்க. எழுதி பார்க்காம போயிடாதீங்க. தேங்க்யூ.